ஹலோ ஆல், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு எஸ்கேஎம் ஃபேமிலி. இந்த வீடியோ எதை பற்றினா, நவராத்திரி லீவ் விட்டாச்சுங்க. எல்லாருக்கும் வெக்கேஷன் ஆரம்பித்தாச்சு. நாங்கள் பக்கத்தில் இருக்கிற காளிகாம்பாள் கோயிலுக்கு தாங்க போகிறோம். அங்கே கலை நிகழ்ச்சியெல்லாம் நடத்துகிறதா அறிவிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம். இது 5ஆம் நாள் ஃபங்க்ஷனுங்க. அன்னைக்கு மெயின்டெனன்ஸுன்றனால காலையில் 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் கரண்ட்டே இல்லைங்க. சரி, அதுக்கப்புறம் வந்துருச்சேன்னு நிம்மதியாக கோயிலுக்கு கிளம்பி போனால் அந்த ஏரியா ஃபுல்லாக பவர் கட்டுங்க. சரவெடி வேறு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. மித்ராவுக்கு வெடினாலே, சின்ன வெடி எங்கே வெடித்தாலுமே அவள் பயப்படுவா. ஸோ நாங்கள் பவர் வரட்டும், அது வரைக்கும் நடந்து போகலான்ட்டு குழந்தைங்கள கடைக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டோம். அது வரைக்கும் வெடியும் வெடித்து முடிச்சிட்டாங்க. ப்ரோக்ராமும் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. 6:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிற ப்ரோக்ராம் டிலே ஆனதுனால 7:30 மணி 8 மணிக்கு தான் ஸ்டார்ட்டே பண்ணாங்க. ஒவ்வொரு நாளும் உபயதாரரோட பேர் படித்து அவங்களுக்கு பிரசாதம் கொடுத்து முடிச்சுட்டு தாங்க ஷோலாம் ஆரம்பிப்பாங்க. அன்னைக்கு பவர் லேட்டாக வந்ததுனால லேட்டாக ஆரம்பித்து ப்ரோக்ராம் பார்க்க வந்த சின்ன குழந்தைங்களாம் ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டாங்க. காற்றும் இல்லாமல் ரொம்ப புழுங்கலாக இருந்தது. ஷோ ஆல்ரெடி 6:30க்கே ஆரம்பிச்சிருச்சு போல். 6 ப்ரோக்ராமும் முடிஞ்சிருச்சு போல். ஆல்ரெடி பார்த்து முடிச்சிட்டாங்க பாதி பேர். அன்னைக்கு 5ஆம் நாளுன்றனால மதுரை மீனாட்சி வேடம் தாங்க போட்டிருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பச்சை கலர்லேயே கவர் பண்ணியிருந்த மாதிரி சூப்பராக இருந்தது. பச்சை கிளி, பச்சை புடவை, ப்ளவுஸ் சூப்பராக அம்மனுக்கு ஆரி ஒர்க் பண்ணி போட்டிருந்தாங்க. கருவறையில் இருக்கிற அம்மனுக்கு சந்தன காப்பு போட்டிருந்தாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஆல்ரெடி எக்ஸாஸ்ட் ஆகிட்டாங்க. மணி 8:45 மேலே ஆயிடுச்சு. 9 மணிக்கு பசிக்க ஆரம்பித்ததுனால பாதி குழந்தைங்க கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் சீக்கிரம் எல்லாரோட பேரை சொல்லி பிரசாதம் கொடுத்து முடிக்க பார்த்தாங்க. மித்ராவுமே செம்ம டயர்டாயிட்டா. அங்கே இருக்கிற குழந்தைங்க நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு இருந்தாங்க. ஹலோ சொல்லிட்டு போனாங்க. கீர்த்திக்கு பரதநாட்டியம் ஆடணுன்னா ரொம்ப பிடிக்குங்க. அந்த காஸ்டியூம் போட்டு குழந்தைங்கள்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் போது அவள் ரொம்ப ஆர்வமாக ரசித்து பார்த்துட்டு இருந்தா. அவங்க ட்ரெஸ்ஸிங், அவங்க ஆர்னமெண்ட்ஸ், அவங்க தலையில் வச்சுருக்கிற பூ, அப்புறம் ஜடை எல்லாம் பார்த்து ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தா. அந்த குழந்தைங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிவிட்டு விளையாடவே ஆரம்பிச்சிட்டாங்க. புதிய பாடல் பாடு, அட்லாஸ்ட் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண ரெடி ஆகிட்டாங்க. குழந்தைங்களாம் ரிஹர்ஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. China
இது நவராத்திரி 6ஆம் நாள் குழந்தைங்கள்லாம் சேர்ந்து நாடகம் நடத்தியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. நல்லா சொன்னீங்க. வாங்கக்கா வாங்க. வரவேற்பெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா சர்வீஸ் தான் மட்டமா இருக்கு. ஏன்க்கா என்னாச்சு? நான் காலையில லிஸ்ட் கொடுத்துட்டு போனேன். சாமான் சரியா வீட்டுக்கு வந்துச்சுல? சாமான் வந்துச்சு, ஆனா சரியா வரல. என்னக்கா ஒன்னும் புரியல? உங்க பையன் புரியாம தான் சாமான் தப்பு தப்பா கொடுத்து நான் கரெக்டா தான் கொடுத்துருக்கேன். கடையில வாங்கி மொட்டை வண்டியில் காய வச்சிருக்கேன். அது காய வாங்கல. ஏய் கோபாலு, நீ புடிப்புட்ட போலதான் டிரைவர் பிராக்கெட்ல இருக்குடா. இந்த மாதிரி கடற்கரையில வச்சா கடை புதுப்பேட்டை போடுறா. அப்புறம் கடை இழுத்து மூட வேண்டியதா? எந்த முதலாளி இப்ப தமிழ்நாட்டுல தான் இருக்காங்க. தமிழ் எழுதுறாங்க, எனக்கு புரியும். எனக்கு எப்படி புரியும்? டேய், செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நடக்கிறது தெரியா?
மேடையிலையும் சிறந்த முறையில் அதை செய்து காட்டிக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய நமது பகுதியைச் சேர்ந்த திருமதி ஜெயந்தி சந்திரசேகரன் அவர்களுக்கு கோயில் சார்பாக இன்றைக்கி நவராத்திரி நாள் 7. இன்றைக்கி பல்சுவை நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் கிளம்பும் போது தூரல் ஹெவியாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே கோயில் போய் சேர்ந்துடணும்னு நினச்சோம். ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆனோடனே மழை நின்றுடுச்சு. वराहमूर्ति गोपी जनप्रिय
என்னங்க எல்லா நிகழ்ச்சியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தாங்க எங்களோட வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த ஒரு அட்டகாசமான வீடியோவில் உங்களை எல்லோரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.